அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி இன்று இரவு 8 மணிக்கு உள்துறை அமைச்சர் அமித்ஷாவை சந்திக்கவிருக்கிறார். அதிமுகவின் பொதுச் செயலாளராக பொறுப்பேற்ற பிறகு டெல்லி சென்றுள்ள எடப்பாடி பழனிசாமி உள்துறை அமைச்சர் அமித்ஷாவை சந்திக்கவிருக்கிறார். சுசித்ரா, இந்த சந்திப்பு என்பது எவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்ததா கருதப்படுது? அதிமுகவினுடைய பொதுச் செயலாளராக அதிகாரப்பூர்வமாக அங்கீகாரம் வழங்கப்பட்டுள்ள நிலையில் முதல் முறையாக மரியாதை நிமித்தமாக இன்று இரவு டெல்லியில் மத்திய உள்துறை அமைச்சரை எடப்பாடி பழனிசாமி சந்திக்க உள்ளார். அவருடன் முன்னாள் அமைச்சர்கள், மிக முக்கியமாக தங்கமணி மற்றும் வேலுமணி, அதிமுகவினுடைய எம்பிக்கள் சி.வி. சண்முகம், தம்பித்துரை உள்ளிட்டோரும் அவரை சந்திப்பதற்கான வாய்ப்புகள் இருப்பதாக கூறப்படுகிறது. அதிகாரப்பூர்வமான அங்கீகாரம் என்பது தேர்தல் ஆணையத்தால் வழங்கப்பட்டுள்ள நிலையில் மிக முக்கியமாக அதிமுக பாஜகவினுடைய கூட்டணி குறித்த ஒரு ஆலோசனை என்பது இன்று நடைபெற உள்ள இந்த சந்திப்பில் மிக முக்கியமாக ஆலோசிக்கப்பட உள்ளதாக அதிமுக வட்டாரங்களானது உறுதிப்படுத்தியிருக்கின்றன. இன்று இரவு சுமார் 7:30 மணி அளவில் பெங்களூருவிலிருந்து டெல்லி வர உள்ள அமித்ஷா அவருடைய இல்லத்தில் வைத்து நேரடியாக சுமார் 8 மணிக்கு பிறகு எடப்பாடி பழனிசாமி சந்திக்க உள்ளதாகவும், பல்வேறு முக்கிய அரசியல் நிலவரங்கள், குறிப்பாக 2024 தேர்தலுக்கான அந்த கூட்டணி குறித்த பல்வேறு முக்கிய அம்சங்களை அவர்கள் இன்று ஆலோசிப்பதற்கான வாய்ப்புகள் இருப்பதாகவும் கூறப்படுகிறது. அதிகாரப்பூர்வமாக பொதுச் செயலராக தேர்வாகிய பின்னர் முதல் முறையாக சந்திக்கும் மரியாதை நிமித்தமான சந்திப்பும் என்றும் இதனை மிக முக்கியமாக பார்க்கப்படுகிறது. இன்றைய சந்திப்பிற்கு பிறகு நாளை காலை பாஜகவினுடைய தலைவர் ஜே.பி. நட்டாவை அவர் நேரில் சந்திப்பதற்கான வாய்ப்புகள் இருப்பதாகவும் கூறப்படுகிறது. இன்று பேசிய அந்த அதிமுக மற்றும் பாஜக கூட்டணி குறித்த அந்த ஒரு ஆலோசனைகள் தவிர அதே தொடர்பான மற்ற விஷயங்களையும், அவர் கட்சி தொடர்பான அந்த நிகழ்வுகளையும், தமிழக அரசியல் குறித்த ஆலோசனைகளையும் ஜே.பி. நட்டாவுடன் அவர் நாளை பேசுவார் எனவும் எதிர்பார்க்கப்படுகிறது. சுமார் இன்று மற்றும் நாளை ஆகிய 2 தினங்கள் இந்த 2 சந்திப்புகள் மட்டுமே தற்பொழுது எடப்பாடி பழனிசாமியினுடைய தரப்பின் சார்பாக உறுதிப்படுத்தியிருக்கிறது. அதிகாரப்பூர்வமாக பாஜக மற்றும் அதிமுகவுடைய கூட்டணியை மீண்டும் உறுதி செய்யும் ஒரு ஆலோசனையாகத்தான் இந்த சந்திப்புகளானது அரசியல் வட்டாரங்களில் பார்க்கப்படுகிறது. விவரங்களுக்கு நன்றி சுசித்ரா.